கர்த்தருடைய ஜனங்கள் பாக்கியமுள்ளவர்கள். கெம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியமுள்ளவர்கள். கர்த்தாவே, அவர்கள் உம்முடைய முகத்தின் வெளிச்சத்தில் நடப்பார்கள். அவர்கள் உம்முடைய நாமத்தில் நாடோறும் களி கூர்ந்து உம்முடைய நீதியால் உயர்ந்திருப்பார்கள். நீரே அவர்கள் பலத்தின் மகிமையாய் இருக்கிறீர். உம்முடைய தயவினால் எங்கள் கொம்பு உயரும். கர்த்தரால் எங்கள் கேடகமும் இஸ்ரவேலின் பரிசுத்தரால் எங்களுடைய ராஜாவும் உண்டு. தேவனுடைய இஸ்ரவேல் ஜனத்தார் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். தேவன் அவர்கள் மீது தம்முடைய விசேஷித்த கிருபைகளையும் இரக்கங்களையும் காண்பிக்கிறார். சேனைகளின் தேவனாகிய கர்த்தரைப் போல வல்லமையுள்ள கர்த்தர் ஒருவரும் இல்லை. அதுபோலவே தேவனுடைய இஸ்ரவேல் ஜனத்தாரைப் போல ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் வேறு எந்த ஜனமும் இல்லை. புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் எல்லோரும் இஸ்ரவேலராய் இருக்கிறார்கள். இவர்கள் தேவனுடைய சுவிசேஷத்தின் இஸ்ரவேலர்கள். மெய்யான விசுவாசிகள் எல்லோருமே இப்போது தேவனுடைய இஸ்ரவேலராய் இருக்கிறார்கள். சங்கீதக்காரர் அவர்களுடைய மகிமையையும் மேன்மையையும் ஆசீர்வாதத்தையும் பாக்கியத்தையும் எடுத்துச் சொல்லுகிறார். தேவனுடைய இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு அவருடைய நற்செய்தி பிரசங்கிக்கப்படுகிறது. தேவனுடைய கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியமுள்ளவர்கள். கம்பீர சத்தம் என்னும் வார்த்தை இங்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது. யுத்தத்திலே இஸ்ரவேல் புத்திரர் ஜெயம் பெற்ற போது அவர்கள் சந்தோஷத்தோடு ஆர்ப்பரிப்பது வழக்கம். இந்த ஆர்ப்பரிப்பின் சத்தமே இங்கு கம்பீர சத்தம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் யுத்தம் பண்ணும் போது தேவனுடைய பிரசன்னம் அவர்களோடு கூட இருக்கிறது. யுத்தம் கர்த்தருடையது. கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் பண்டிகை நாட்களிலே தேவனுடைய பலிபீடத்தில் பலிகளை செலுத்துவது வழக்கம். பலி செலுத்தும் போது அவர்கள் கர்த்தருடைய சமூகத்தில் ஆர்ப்பரிப்பார்கள். இங்கு கம்பீர சத்தம் என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை பலிபீடத்தில் எழுப்பப்படுகிற ஆர்ப்பரிப்பின் சத்தமாக இருக்கலாம். நம்முடைய பலனாகிய தேவனை கம்பீரமாய் பாடி யாக்கோபின் தேவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள். தம்புரு வாசித்து வீணையையும் அதன் ஓசையான சுர மண்டலத்தையும் எடுத்து சங்கீதம் பாடுங்கள். மாத பிறப்பிலும் நியமித்த காலத்திலும் நம்முடைய பண்டிகை நாட்களிலும் எக்காலம் ஊதுங்கள். இது இஸ்ரவேலுக்கு பிரமாணமும் யாக்கோபின் தேவன் விதித்த நியாயமுமாய் இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருக்கும்போது ஆர்ப்பரிக்கிறார்கள். தேவனுடைய சத்திய வார்த்தைகள் அவர்கள் மத்தியிலே உபதேசம் பண்ணப்படுகிறது. தேவனுடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணுவதற்கோ அல்லது கேட்பதற்கோ தடையேதும் இல்லை. தேவனுடைய வார்த்தை சொல்லப்படும் போது இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்குள் சந்தோஷப்பட்டு களி கூறுகிறார்கள். ஆர்ப்பரிப்பின் சத்தத்தோடு தேவனை துதிக்கிறார்கள். கம்பீர சத்தம் என்பது யூபிலி வருஷத்திலே தொனிக்கப்படும் எக்கால சத்தமாய் இருக்கலாம். இஸ்ரவேல் ஜனத்தார் மத்தியில் யூபிலி வருஷம் ஆரம்பமாயிற்று என்பதை அறிவிக்கும் வண்ணமாய் எக்காலம் ஊதுவார்கள். யூபிலி வருஷத்தில் கடன் பட்டவர்களுடைய கடன்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். வேலைக்காரர்கள் விடுவிக்கப்படுவார்கள். அவர்கள் எல்லோரும் எக்கால சத்தத்தை கேட்டு தங்களுடைய விடுதலையின் நிமித்தமாய் சந்தோஷப்பட்டு களி கூறுவார்கள். இங்கு கம்பீர சத்தம் என்பது யூபிலி வருஷத்திலே விடுதலை பெற்ற ஜனங்களுடைய ஆர்ப்பரிப்பின் சத்தமாய் இருக்கலாம். சுவிசேஷ வார்த்தைகள் மெய்யாகவே சந்தோஷ சத்தமாகவும் ஜெயதுனியாகவும் தேவனோடு ஐக்கியமாய் இருக்கும் பயபக்தியின் வார்த்தையாகவும் இருக்கிறது. தேவனுடைய சுவிசேஷ வார்த்தைகளை கேள்விப்படுகிறவர்களும் அதை அறிந்து கொள்கிறவர்களும் பாக்கியவான்கள். அவர்கள் தேவனுடைய வார்த்தையினால் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். தம்முடைய சுவிசேஷ செய்தியை அறிந்து கொள்கிற ஜனங்களை கர்த்தர் விசேஷமாய் ஆசீர்வதிக்கிறார். தம்முடைய கிருபையையும் இரக்கத்தையும் அவர்கள் மீது அதிகமாய் பொழிய பண்ணுகிறார். அவர்கள் தேவனுடைய முகத்தின் வெளிச்சத்தில் நடப்பார்கள் என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறார். தேவனுடைய வார்த்தை அவர்களை ஆளுகை செய்யும். தேவனுடைய வழி நடத்துதலின் பிரகாரமாக அவர்கள் ஜீவிப்பார்கள். கர்த்தருடைய வார்த்தை அவருடைய கண்களை ஆளுகை செய்யும். தேவனுடைய கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் கர்த்தருக்குள் களிகூர்ந்து ஆறுதல் பெறுவார்கள். தேவனுடைய கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்களுக்கு சங்கீதக்காரர் மேலும் ஒரு ஆசீர்வாதத்தை சொல்லுகிறார். அவர்கள் உம்முடைய நாமத்தில் நாடோறும் களிகூர்ந்து உம்முடைய நீதியால் உயர்ந்திருப்பார்கள். இயேசு கிறிஸ்துவுக்குள் சந்தோஷப்படுகிறவர்களுக்கு மெய்யான ஆசீர்வாதம் கிடைக்கும். அவர்கள் துக்கங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளே சந்தோஷமாய் மாறும். அவர்களுடைய வேதனைகள் அவர்களை விட்டு நீங்கும். கவலைகளும் கண்ணீர்களும் அவர்களை விட்டு விலகி போகும்.
அவர்களுக்கு பரிபூரண சந்தோஷம் உண்டாயிருக்கும். அவர்களுடைய சந்தோஷம் நிறைவாயிருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகள் அவரோடு ஐக்கியமாய் இருப்பார்கள். தேவனோடு ஐக்கியமாய் இருப்பதே அவருடைய பிள்ளைகளுக்கு மேன்மை. இதுவே அவர்களுக்கு ஆசீர்வாதம். கர்த்தர் தாமே அவர்கள் பலத்தின் மகிமையாய் இருக்கிறார். சங்கீதக்காரர் கர்த்தருடைய தயவையும் கிருபையையும் நினைவு கூர்ந்து, உம்முடைய தயவினால் எங்கள் கொம்பு உயரும் என்று சொல்லுகிறார். நம்முடைய சுய நீதியினால் நாம் உயர்த்தப்படுவதில்லை. தேவனுடைய நீதியினாலும் அவருடைய தயவினாலும் நாம் உயர்த்தப்படுகிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் தேவனுடைய தயவையும் கிருபையையும் இரக்கத்தையும் பெற்றுக் கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவுக்குள் நம்முடைய கொம்பு உயரும் என்று எதிர்பார்க்கிறோம். கொம்பு என்னும் வார்த்தை நம்முடைய அழகையும் ஆசீர்வாதத்தையும் பலத்தையும் வல்லமையையும் ஞானத்தையும் குறிக்கிற வார்த்தை. உம்முடைய தயவினால் எங்கள் கொம்பு உயரும் என்னும் வாக்கியத்திற்கு தேவனுடைய தயவினால் நமக்கு செழிப்பு உண்டாகும் என்று பொருள். கர்த்தருடைய பிள்ளைகள் அவரை நம்பி ஜீவிக்க வேண்டும். அவருடைய பாதபடியில் நம்முடைய ஜீவனை ஒப்புக் கொடுக்க வேண்டும். கர்த்தரை நம்பி ஜீவிக்கிறவர்களுக்கு தேவனுடைய பாதுகாப்பும் பராமரிப்பும் உண்டு. நம்முடைய கர்த்தரே நமக்கு கேடகமாக இருக்கிறார். இஸ்ரவேலின் பரிசுத்தரால் நம்முடைய ராஜாவும் உண்டு என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறார். தேவன் நம்மை ஆளுகை செய்யும் போது அவர் நம்மை பாதுகாத்து பராமரிக்கவும் செய்கிறார். தேவன் நம் பட்சத்தில் இருக்கும்போது நமக்கு விரோதமாய் யாராலும் எதிர்த்து நிற்க முடியாது. தேவன் நம்மை பாதுகாக்கும் போது யாராலும் நமக்கு தீங்கு செய்ய முடியாது.